Jai Hind. Today, we the students NCC cadets of Karpagam Academy of Higher Education are here with a small message but with a powerful purpose. On the occasion of National Youth Day, we are not just remembering a great personality, awakening the youth within us. This day reminds that youth is not about age, it is about courage, energy and character. National Youth Day is celebrated in honor of Swami Vivekananda. சுவாமி விவேகானந்தா வந்து யூத் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க. அவங்க அப்படி நம்பிக்கை வச்சு சொன்ன ஒரு லைன் தான் யூத் தான் ஒரு நேஷனோட ரியல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளின், கேரக்டர் பில்டிங் இதை பற்றி பேசியிருப்பாங்க. அவங்களோட பர்த்டே வந்து January 12. அந்த டேயில் வந்து யூத்துக்கு மோட்டிவேஷன் கொடுக்கவும், அவங்களோட பொட்டன்சியலை ரியலைஸ் பண்ணவும், அப்புறம் அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக இருக்கவும் அந்த டேவை வந்து யூத் டேவாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. இதை ஷார்ட்டாக சொல்லணும்னா யூத்துக்கெலாம் வந்து சுவாமி விவேகானந்தா தான் ஒரு பெஸ்ட் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. எவ்ரி ஃபேமஸ் பர்சன் கிட்டே ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அந்த மாதிரி விவேகானந்தர் கிட்ட இருக்க யூனிக்னஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா அவரோட டீப் கான்சன்ட்ரேஷனும் செல்ஃப் ரெஸ்பெக்டும் அப்படின்னு சொல்லலாம். அவரோட டீப் கான்சன்ட்ரேஷன் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கல்கட்டாவில் இருக்க ஒரு லைப்ரரியில் போயிட்டு 3 to 2 வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் அவர் ரீட் பண்ணியிருந்தாரு. த நெக்ஸ்ட் டே அவர் அந்த லைப்ரரியன் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் பண்ணாங்க. ஒரு செப்பரேட் டாபிக் பற்றி கொஸ்டின் பண்ணும்போது அது எந்த பேஜில் இருந்துச்சு, எந்த ஸ்டாண்ட்ஸால் இருந்துச்சுங்கிற வரைக்கும் ஒரு ப்ராப்பராக அதை சொன்னார். லைப்ரரியன் வந்துட்டு கேட்குறாங்க, எப்படி நீங்கள் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் எஃபோர்ட் கொடுக்குறோமோ அந்த அவுட்புட்டாக நம்மளோட மைண்ட் எங்கேயுமே ஸ்கேட்டர் ஆகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போது அமெரிக்காவில் வந்துட்டு அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தப்போ அவருக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இருந்துச்சு. அவருக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லாத டைமில் கூட அவர் யார்கிட்ட போய் பெக் பண்ணி நின்னதில்லை. பிகாஸ் விவேகானந்தா as a சன்னியாசி, இன்ஸ்டெட் ஆஃப் தட் we say பவர் ஹவுஸ் வித் saffron dress. சுவாமி விவேகானந்தா குருவின் பெயர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பரமஹம்சா. அவர் வாழ்ந்த காலம்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 வருஷம். அவர் பிறந்த தேர்ந்துக்கிட்டு 18 January 1836 பிறந்தார். அவர் இறந்த காலம்னு பார்த்தீங்கன்னா 16 February 1886 இறந்தார். அவரோட கேரக்டர் எப்படின்னா யார் மேலேயும் அதிகமாக ஆதிக்கம் செலுத்த மாட்டார். அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் பேரில் ஒரு மிஷினரிசி ஓப்பன் பண்ணாங்க. அது எதுக்காகனா ஹியூமனிட்டி, எஜுகேஷன், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பற்றி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குற வருஷம் அது ஓப்பன் பண்ணாங்க. அது ஓப்பன் பண்ண வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1st May 1897 ஓப்பன் பண்ணாங்க. சுவாமி விவேகானந்தனாலே நம்ம அவரோட பிரம்மாண்டமான ஸ்பீச் சிக்காகோவில் கொடுத்தது தான் ஞாபகம் வரும். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. கன்னியாகுமரியில் இருக்கிற கோயிலுக்கு அவர் நீந்தியே போய் அவர் 3 நாளாக மெடிடேஷன் பண்ணார். அந்த மெடிடேஷன் பண்ண இடத்த அவங்க மெமோரியல் ராக்குன்னு பதிய வச்சாங்க. அப்படி பதிய வைக்கும் போது அவர் வந்து அந்த தியானம் பண்ணும் போது அவர் வந்து நம்ம இந்தியாவை பற்றி நிறைய யோசித்தார். இந்தியன் எக்கனாமி பற்றி, இந்தியா வெல்னஸ் பற்றி, இந்தியா எப்படி புவராக இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம வந்து முன்னேற்றலாம், அதை பற்றி யோசித்தார். அதை யோசித்து தான் அவர் சிக்காகோவில் போய் அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்பீச்சை கொடுத்து இன்னும் நம்ம எல்லா இளைஞர்களுக்கும் ஞாபகம் வச்சுருக்காரு. சுவாமி விவேகானந்தா லைஃப் லாங்கில் எந்த ஒரு அவார்ட்ஸுமே வாங்கினதில்லை. ஏன் அப்படின்னா அந்த டைமில் பிரிட்டிஷ் தான் நம்ம இந்தியா வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஒரு இந்தியாவோட எந்த ஒரு அவார்ட் சிஸ்டம் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த டைமில் வந்து வேர்ல்டில் வந்து அவர் நிறையவே ரெகனைசேஷன் பண்ணியிருந்தாங்க. என்னென்ன ரெகனைசேஷன் பண்ணியிருந்தாங்க, வேர்ல்ட் மார்க் ஆஃப் இந்தியா ஃப்ரம் அமெரிக்கன் மீடியா. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பிரிச்சுவல் அம்பாசிடர் ஆஃப் இந்தியா வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் அவர் வந்து வாழ்ந்த நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா அவார்ட்ஸ்க்காக ரொம்பவே எக்ஸாம்பிளாக தான் வாழ்ந்துருக்காரு. ஆனால் அவர் வந்து அவார்ட்ஸ் வாங்கலை. அவார்ட்ஸ் வாங்குறது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவர் லைஃபே ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு அவார்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிளாக வந்து வாழ்ந்திருக்காரு. ஜெயஹிந்த். சுவாமி விவேகானந்த சுவாமி அவர்கள் நம் இந்தியா முழுவதும் பயணம் செய்த போது அவர் பல எண்ணற்ற தகவல்களை கண்டனர். அது பெரும்பாலான விஷயம் என்றால் மக்களின் துயரங்கள். அவர் வறுமையை கண்டு அவர் மிகவும் ஆழ்ந்த வருத்தத்திற்கு சென்றார். அவர் அதை போக்க நினைத்தார். அவரும் பிச்சை எடுத்து வாழ்ந்து வந்தார். பின்னர் பல நூற்றுக்கணக்கான ஆண்களையும் பெண்களையும் திரட்டி சேவை செய்ய வலியுறுத்தினார். தன் சீடர்களையும் தன்னலமற்ற வேதங்களை கற்கும் பெருமையை தூக்கி எறிந்துவிட்டு ஏழை எளிய மக்களுக்கு சேவையை செய்ய வலியுறுத்தினார். பசியற்ற மக்களுக்கு மதத்தை போதிப்பது தர்மம் அல்ல என்று அவர் முழுமையாக நம்பினார். இதுவே நம் இந்திய நாட்டிற்கு வீழ்ச்சியை தருவதாக முதன்மையாக இருக்கும் என்று மிகவும் வருத்தமாக கூறினார். சுவாமி விவேகானந்தா இறந்து 123 வருஷம் ஆனாலும் there are lots of myth and experience to be discussed in this place. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பார்ப்போம். சிக்காகோ ஈவெண்ட்டுக்கு அப்புறம் அவர் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம பார்ப்போம். சுவாமி விவேகானந்தாவோட சிக்காகோ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் இப்போ பேச போகிறேன். அதாவது அவர் ஸ்பீச்சை இன்ஸ்பயர் பண்ணி அங்கே உள்ள அமெரிக்கன் நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து அவருக்கு சைக்ளோனிக் இந்தியன் மாங்க் சொல்லி அவருக்கு ஒரு நேம் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே உள்ள அமெரிக்கன் அஃபிஷியல்ஸ், அங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாருமே அவரோட இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சை பார்த்து
சிகாகோ ஆர்ட்ஸ் காலேஜுக்கு வெளியில் ஒரு லேண்ட் வந்து அவரோட நேம் வச்சு அவருக்கு வந்து ஹானர் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ மித்தை பற்றி பார்ப்போம். அட் ஃபஸ்ட்டு விவேகானந்தா வந்து அவர் லைஃப் லாங் ஃபுல்லாமே ஹெல்த்தி அண்ட் பீஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்தான்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் ட்ரூத் என்னன்னா அவர் லைஃப்பில் வந்து போவர்ட்டி, இல்னஸ், லோன்லினஸ் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் அவருக்கு நிறைய டிசீசஸும் இருந்திருக்கு. ஆர்த்ரைட்டிஸ், டயபெட்டிஸ், நியூரலிக்கல் ப்ராப்ளம்ஸ், அது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்குது. அட் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா அவர் வந்துட்டு வெறும் ப்ரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் மட்டுமே சப்போர்ட் பண்ணார், அதை ப்ரொமோட் பண்ணார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் அவர் வந்துட்டு ஃபிசிக்கலுக்கும் அவர் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் அவர் ஒரு சேயிங்கில் சொல்லியிருக்காரு, உட்கார்ந்த இடத்துலேருந்து ப்ரேயர் பண்ணுறத விட மக்களுக்காக இறங்கி சர்வீஸ் பண்ணுறது மேலானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. Swami Vivekananda was born in 1863 in West Bengal, Kolkata. His real name is Narendra Datta and his mother name is Bhuvaneswari and his father name is Vishwanath Datta. He dies in Gujarat in July 1902. He is the spiritual leader in the India. His Youth National Day is celebrated as his birthday. He is not only a youth inspirational personality and also he is a patriotic saint who fused the both patriotism and nationalism in his teaching, which fulfills the divinity and also the nationalism in his speech. He has a great yogic power which helps him to achieve a deep meditative state with his mindfulness and sense and incredible intelligence helps him to influence many with few words. சுவாமி விவேகானந்தர் எந்த ஒரு போராட்டத்திலையும் நேரடியாக ஈடுபடவில்லை. அவருடைய எழுச்சியூட்டும் பேச்சினாலேயும் எழுத்தினாலேயும் தேசபக்தி மிகுந்த சிந்தனைகளாலேயும் உத்வேகத்தை அளித்தார். இளைஞர்களுக்கிடையே தேசத்தின் மீதான முக்கியத்துவத்தையும் பெருமையையும் அளித்தார். மகாத்மா காந்தி, சுபாஷ் சந்திர போஸ், அரவிந்தர் போன்ற பல வீரர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். விவேகானந்தர் போராட்டத்தின் ஆன்மாவாக கருதப்பட்டார். களத்தில் போராடவில்லை என்றாலும் போராட்டத்திற்கான மனதைரியத்தையும் எண்ணத்தையும் அளித்தார். National Youth Day reminds that the strength of the India lies on the youth. Inspired by Swami Vivekananda, let us think the responsibly, act positively, and work for the better society. Today's youth can build a stronger tomorrow. Jai Hind, thank you.